with me. Your life. Okay. Hi, Sridhar. Hi, Tino. Tino, ரெடியா இருந்துக்கோ. ஓகே. Hi. நான் ஒழுங்கா தெரியுறேனா? You're perfect. Voice is it clear? Perfect. You're perfect. Hi, Dharmesh. Hi, Anandan. Hi, Naren. Subi. Balakumar. Hi. CK. அப்பா என்ன மாதிரி ஒரு ஐடிஸ் GTN47. ஹாய் குட் ஆஃப்டர்நூன்ப்பா. ஹாய் ஹாய் வேணு பாபு. ஹாய் ஜெயந்த். ஹாய் நரேன். ஹாய் ஹலோ கௌதம். ஹாய். பரவாயில்ல, என்ன டக்குன்னு இத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்களே. கண்மணி. லாகேஷ். ஹாய். சாப்பிட்டாச்சாம்மா? சாப்பாடு இறங்க மாட்டேங்குது, அதனால தான் வந்துட்டேன் பேசுறதுக்கு. வணக்கம் ஸ்டாம் சாய்ராம். நல்லா இருக்கேன். குமார் ராஜேஷ் நல்லா இருக்கேன். ருக்ஷாமி. ஹாய். சிவானி. யார் ஏதாவது பேர் விட்டேன்னா மன்னிச்சுக்கோங்கம்மா. எல்லாருக்கும் ஒரு பிக் ஹாய். வேணு பாபு. பாலகுமார். மித்ரன். ஓகே சரி. இந்த லைவ் வந்து சடனாக வந்தது என்னன்னா, ரொம்ப நாளாக பேசணும்னு, நிறைய விஷயத்தை பற்றி பேசணும்னு நான் நினைப்பேன். அப்புறம் நமக்கு எதுக்கு சும்மா இருப்போம், நம்மளாச்சு நம்ம குடும்பமாச்சு கம்முன்னு இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய விஷயங்கள் வந்து மனசில் பட்டதை பேசாமல் இருந்திருக்கேன். அதுக்காக நானே வந்து நிறைய தடவை வந்து என்னையே நான் வந்து திட்டிப்பேன். சி why are you like this? சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கும்போது நீ ஏன் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு. ஸோ இன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன், சரி பேசலாம், நம்ம வந்து பேசணும், நம்ம பேசாமல் இருந்தோன்னா நல்லா இருக்காது அப்படின்னு. நிறைய பீடிகையெல்லாம் போடல, நான் விஷயத்துக்கு வரேன். நான் சோஷியல் மீடியா இஸ் சம்திங் வெரி நைஸ் திங். ஆனால் ஒரு சிலரை அதை தூக்கி விடுது, ஒரு சிலரை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு தான் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இட்ஸ் அ கிரேட் என்டர்டெயின்மெண்ட், நமக்கு ஒரு பெரிய டைம் பாஸ், நமக்கு நிறைய விஷயங்கள் கற்றுத்தருது, அதே நேரம் நிறைய கெட்ட விஷயங்கள் நமக்கு கற்றுத்தருது. இது எல்லாமே நமக்கு நல்லா தெரியும். சோஷியல் மீடியா இஸ் அஃபெக்டிங் அஸ் பாசிட்டிவ்லி அண்ட் நெகட்டிவ்லி ஆல்சோ. சில சமயங்கள் இதெல்லாம் விட்டுட்டு இங்கே ஓடி போயிடலான்னு கூட தோணும். நிறைய தடவை நான் இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கேன். பட் தென் திஸ் இஸ் ஆல்சோ அ மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லலாம், சொல்லி புரிய வைக்கலாம். இதை வந்து கரெக்டான ஒரு சென்ஸில் நீங்கள் எல்லாருமே புரிஞ்சிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் இதை வந்து லைவில் வந்து சொல்கிறேன். ஐ குட் ஹவ் ரெக்கார்டட் திஸ், எடிட் பண்ணி எல்லாம் கூட நான் போட்டிருக்கலாம். அப்படி இல்லாமல் என்ன மனசில் பட்டதை வந்து ஓப்பனாக சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் லைவில் வந்து இப்போ சொல்லிகிட்ருக்கேன். விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயத்த நான் சொல்லணும். யூனோ, நான் ஓரளவுக்கு ஐ ஹாவ் டன் மை சைக்காலஜி, நான் படிச்சிருக்கேன். அண்ட் ஐ எம் அ சைக்காலஜிஸ்ட். I can analyze certain people. So அந்த வகையில் நான் வந்து I wanted to say about personality disorder. இந்த பர்சனாலிட்டி டிஸார்டர் வந்து நம்ம லைஃப்பில் நம்ம கூடவே இருக்கலாம். நிறைய பேர் they are very நார்மல் பர்சன்ஸ். அவங்களோடய நம்ம டெய்லி எழுந்திருக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம், தூங்குகிறோம், நம்ம பழகிட்டு இருப்போம், அதெல்லாம் எல்லாமே இருக்கும். பட் ஆனால் சோக்கு இப்படி ஒரு டிஸார்டர் இருக்குது அப்படிங்கிறது வந்து யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஐ வாண்ட் டு டாக் அபவுட் அ பர்சனாலிட்டி டிஸார்டர் கால்ட் அஸ் கிராண்டியாசிட்டி. கிராண்டியாசிட்டிங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு ஆட்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு அழகன், நான் வந்து என்னுடைய டேலண்ட் வந்து யாருக்குமே ஒரு ஈக்குவல் கிடையாது, ஐ எம் த பெஸ்ட் பர்சன், நான் தான் இந்த உலகத்தையே ஆள வந்தவன், நான் தான் ஒருத்தர் வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிற ஒரு கேரக்டர். வீல் சே இட் ஆஸ் அ கிராண்டியோஸ். இந்த பர்சனாலிட்டி உள்ளவங்க வந்து தே வில் ஹாவ் அ இன்ஃப்ளேட்டட் செல்ஃப் வியூ. அதாவது அவங்க வந்து எல்லாரையும் விட சுப்பீரியரான ஒரு பர்சன்னு நினச்சிப்பாங்க. சுப்பீரியர், யூனிக்காக, நான் தான் ஒரு தனி, என்ன மாதிரி ஒரு ஆளை வந்து நீங்கள் இன்னொரு இடத்துல நீங்கள் பார்க்க முடியாது.
நான் அப்படிப்பட்ட ஒரு பர்சன். ஐம் அ வெரி யூனிக் பர்சனாலிட்டி அப்படின்னு நினச்சிக்கிற ஒரு ஆள். இவங்களுக்கு வந்து they will have so much of fantasies of சக்ஸஸுக்கான ஃபேண்டசிஸ் இருக்கும். நான் வந்து வேற லெவலில் ஒரு ஆள், நான் அந்த இடத்த நான் ரீச் பண்ணிடுவேன், நான் பண்ணிட்டேன், நான் அந்த புகழை நான் அடைஞ்சிட்டேன், எனக்கு ஈக்குவலாவோ எனக்கு வந்து என்னை எதிர்த்து நின்று பேசுறதுக்கோ யாருமே கிடையாது, அந்த அளவுக்கு நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்களுக்கு பார்க்கும்போது என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கான், யார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி என்றைக்குமே யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை வந்து அட்மையர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்கள, இது ஒரு பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், அட்மிரேஷன். என்ன அழகுங்க, ஐயோ நீங்கள் என்னங்க, நீங்கள் சிரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே மனசெல்லாம் அப்படி இருக்குதுங்க அப்படின்வாங்க. இல்லை நீங்கள் தாங்க இங்கே பெஸ்ட்டு, நீங்கள் உங்களை மாதிரி யாரும் நடிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க, உங்களை மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைங்க, இந்த ஆஃபீஸில் நீங்கள் தாங்க பெஸ்ட் ட்ரெஸ்டு பர்சனாலிட்டிங்க. இப்படி இந்த அட்மிரேஷன் வந்து என்றைக்கும் எந்த நேரமும் எல்லா செகண்டும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி. இதில் என்ன உங்களுக்கு அப்நார்மலிட்டி தெரியுது? இட்ஸ் நத்திங் அப்நார்மல் இல்லை, இது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம்தான். இவங்களுக்கு வந்து தே வில் ஹாவ் திஸ் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் பிஹேவியரும் இருக்கும், ஒரு மேனிப்புலேட்டிவ் பிஹேவியர் இருக்கும். எப்போ வந்து அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் வெளியில் வரும்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஆஃபீஸ்க்கு நான் வந்து ஒரு அழகாக ஒரு புடவை ஒன்று கட்டிட்டு போய் நிற்கிறேன், ஓகேங்களா. உடனே அங்கேருந்து ஒருத்தவங்க வந்து ஆஃபீஸில் என்னோட கலீக் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஏங்க நாங்கள் ஸ்ரீதேவி மாதிரி இருக்கீங்க, செம்ம அழகாக இருக்கீங்க அப்படின்வாங்க. நார்மல் பர்சன்ஸ் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், என்ன கலைக்கிறியா அப்படின்வோம். இதே இந்த டிஸார்டர் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஸ்ரீதேவியில் ஒரு அழகா, என்னைய பார்த்து ஸ்ரீதேவியோடலாம் கம்பேர் பண்ணுற, நான் அதுக்கெல்லாம் மேலே அப்படின்வாங்க. புரியும்னு நினைக்கிறேன், நான் இதை பற்றி நான் பேச வரப்போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அரகன்ஸ், தன்னை பற்றின ஒரு அரகன்ஸ், தன்னை பற்றின ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, அட்மிரேஷன், செல்ஃப் லவ், பியாண்ட் செல்ஃப் லவ் ஒன்று இருக்குல்ல, கண்ணை மறைக்கும் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு வந்து தன்னைத்தானே ஏற்றி வச்சு பார்த்துக்கிறது. நீங்கள் யார் என்ன சொன்னாலும் வந்து அதை பற்றி வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த வந்து இந்த டிஸார்டர் இருக்கவங்களுக்கு வந்து தே ஆர் நார்மல் பர்சன்ஸ். அவங்க வந்து ஒரு வேறு ஒரு லிஸ்ட்டில் கொண்டு போய் சேர்க்கக்கூடாது, அவங்க நார்மலான ஒரு பர்சன், மக்களோட மக்களாக இருக்கிற ஒரு பர்சன். இது எப்போ வந்து ஒரு பிரச்சனையாக மாறும் அப்படின்னு சொன்னால், அவங்க நினச்சிட்டு இருக்காங்க தெரியுமா ஒரு விஷயங்கள், அந்த விஷயத்தை நீங்கள் தடுத்து நிறுத்தும் போதோ, எதிர்த்து பேசும்போதோ, குத்தி காமிச்சு பேசும்போதோ, கிண்டல் அடிக்கும் போதோ, கலாய்க்கும் போதோ டிஃபென்சிவாக ஆவாங்க. டிஃபென்சிவாக ஆகும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்றது தெரியாது. இதுக்கு அர்த்தம் வந்து இவங்க பிளான் பண்ணி தேர் உண்மையிலே வந்து எப்படி வந்து இவ்வளோ பிளைண்டாக தன்னைத்தானே நம்பிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அது அப்படிதான், அதுதான் அவங்களுடைய பிரச்சனையே என்னன்னாக்கா, அவங்களுக்கு வந்து தான் இப்படி ஒரு பர்சனாலிட்டி அப்படின்றத அவங்க முழுமையாக நம்புறாங்க. நீ சொல்லணுன்றதுக்காக அவங்க அந்த நம்பிக்கையை வந்து தூக்கி போட்டுட்டு, ஓ அவங்க அப்படி சொல்றாங்களே, ஒருவேளை நம்ம அப்படி இல்லையோ அப்படின்னு நினைக்கிற ஆள் கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து நம்ம நம்பணும். நான் ராணின்னு நான் நினைக்கிறேன், அப்போ நான் வந்து ராணி தான், நீ சொல்றன்றதுக்காக நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நான் வந்து மாத்திக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு அந்த பர்டிகுலர் டிஸார்டருக்கான ஒரு இருக்குது. ஐ ஒன்ட் சே இட் இஸ் அ டிஸார்டர் ஆல்சோ. அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கலாம். சின்ன வயசில் பயங்கரமாக ஒரு சைல்ட்ஹுட்டில் வந்து மேபி நெக்லெக்ஷன், அம்மா அப்பா நெக்லெக்ட் பண்ணியிருக்கலாம், ஸ்கூலில் வந்து குறை சொல்லியிருக்கலாம், நெக்லெக்ஷன் இருந்திருக்கலாம், உருவ கேலி பண்ணியிருந்திருக்கலாம். த்ரூ அவுட் த லைஃப் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்போ இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ அப்போது தன்னைத்தானே வந்து ஒருத்தங்க வந்து ஒரு ஹையர் லெவலில் கொண்டு போய் வச்சுக்கிறது, யாருமே உன்னை வந்து மதிக்காத ஐ எம் சோ அண்ட் சோ அப்படிங்கிறது. அது என்னைக்கு ரியலைஸ் ஆகும் அப்படின்னாக்கா, வென் சம் பீப்புள் இந்த மாதிரி கிண்டல் பண்ணும்போது, கலாய்க்கும் போது, அந்த மாதிரி சமயங்களில் அது மைண்டில் வந்துருக்கும் போது, அப்போது அவங்களுக்கு அது வந்து ரியலைஸ் ஆகும். இதை வந்து இப்போ நான் எதை பற்றி நான் சொல்லியிருக்கேன்றது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்.
இது மாதிரி ஒரு பர்சனை வந்து டிஃபென்சிவாக இருக்கும்போது அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க, அடிக்கணும்னு போவாங்க, ரொம்ப வந்து டிஃபென்சிவாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஏன்னா திஸ் இஸ் ஒன்லி ரியாக்டிவ் ஆங்கர். நீங்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டு ஃப்ளெக்சிபிளாக அவங்களுக்கு தகுந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்லியாக இருந்துட்டீங்கன்னா அதை வந்து அவங்க அஃபெக்டே ஆகாது. அவங்க வந்து நல்லா சைலண்ட்டாக அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, நல்லா அழகாக பேசுவாங்க, ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. வென் யூ பிகம் போக்கிங், ப்ரொவோக்கிங், குத்தி காமிச்சு பேசி அவங்கள வந்து கேஸ் லைட்டிங் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுடைய ஆங்கர் ரியாக்ட் ஆகும். அந்த ரியாக்டிவ் ஆங்கர்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க வந்து டிஃபென்சிவாக ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து அவங்களுடைய வேறு ஒரு பிஹேவியர் ஒன்று வெளியில் வருது. ஸோ நவ் யூ ஷுட் ஹவ் அண்டர்ஸ்டுட். இது மாதிரி ஒரு பர்சன்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அமையிறதோ இல்லை வந்து ஆக்குபேஷனலாக, அதாவது ஒரு வேலை சைடில் எப்போவுமே ஏதாவது கான்ஃப்ளிக்ஸ் இருக்கும். எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நிரந்தரமாக ஒரு வேலையில் இருக்க முடியாது. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப நாளைக்கு கூட சேர்ந்து இருந்து கண்டினியூ பண்ண முடியாது. இவங்க நானே ராஜா நானே மந்திரி, எல்லாமே அவங்க தான். அவங்கள யாரும் கொஷின் கேட்கக்கூடாது, அவங்கள யாரும் பதில் கேட்கக்கூடாது. அவங்க சொல்கிறது தான் சட்டம், அவங்க சொல்கிறது தான் உண்மை, அவங்க சொல்கிறத நம்ம நம்பணும். இப்போது இந்த நம்பரை நம்ம வந்து எப்போ முட்டாள் ஆகிறோம் அப்படின்னா இவருடைய இந்த பிரச்சனையை புரிஞ்சிக்காம நம்ம அக்ரெசிவாக சண்டை போடும் போது அப்படின்னா எப்படி இந்த மாதிரி பேசலாம், எப்படி அப்படி சொல்லலாம், எப்படி அந்த மாதிரி நம்ம ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம பிரச்சனையில் மாட்டிக்கிறோம். பிகாஸ் we should understand we are in an understanding situation, we are in a better situation, not that person. ஸோ அந்த பர்சன் வந்து அந்த புரிஞ்சிக்கிற ஒரு தன்மையிலேருந்து வேற ஏதோ ஒரு வேர்ல்டில், ஒரு டிலியூஷனல் வேர்ல்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம போக் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா பிரச்சனை நமக்கு தான் வருது. நம்ம டென்ஷன் ஆகுறோம், நம்ம வந்து நம்மளுடைய கோவம் அக்ரவேட் ஆகுது, நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம எதையாவது ஒன்று பேசிடுறோம், அடிதடியில் இறங்குறோம். இன்னும் நல்லா குத்தி காமிச்சு பேசணும், ஹர்ட் பண்ணுற அளவுக்கு பேசுனா நீ அப்படி இல்லடா அப்படின்றத சொல்லி ஹர்ட் பண்ணி பேசுனா உடனே அவனுக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு. புரியாது. 200% நீங்கள் என்ன நீங்கள் ட்ரை பண்ணுங்க, புரியாது. நான் இந்த கமெண்ட்ஸ்லேயே வந்துருச்சாட்டினும் யாருன்னு யாராவது டிசைட் கண்டுபிடிச்சாங்களா? What do you think? ஸோ இன்னைக்கு வந்து ஃபீல்டில் எனக்கு அதிகமாக ஃபீல்டில் வர்றது வந்து என்ன இஷ்யூன்னா வாட்டர்மெலன் திவாகர். அவரை பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். நான் வந்து இப்போது அவரை வந்து குறை சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை, அவரை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த லைவ். அவர் பண்ணுறது இட் இஸ் நாட் ஹிஸ் ஃபால்ட். ஹீ இஸ் நவ் இன் தட் டிலூஷனல் வேர்ல்ட். அவர் பாவம். நான் அவரை வந்து சப்போர்ட் பண்ணி அவரை வந்து வாட் எவர் ஹி ஹஸ் டன் அதை நியாயப்படுத்தி பேசுறதுக்காக நான் வரலை. ஒருத்தருடைய சிச்சுவேஷன், ஒருத்தருடைய சைக்கலாஜிக்கல் பிரச்சனைகளை வந்து புரிஞ்சுக்கோங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க ஒரு பர்சனை, நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஒருத்தர் வந்து வாட்டர்மெலன் கடிச்சிட்டு இப்படியே பண்ணதை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க. நான் சொல்கிறது மக்களோ இல்லை யூடியூபர்ஸோ, நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் சரி, யூ ஆல் என்ஜாய்டு தட். அந்த வந்து பார்த்தப்போ உங்களுக்கு வந்து என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஆஹோ ஓஹோன்னு ஏற்றி விட்டீங்க. நீங்கள் ஏற்றி விட்டதுக்கப்புறம் அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு? he fell into that delusion that I am some person, I am a great actor, நான் தான் எல்லாமே அப்படின்ற அந்த ப்ரிக்கிங் பாயிண்ட்டு அவங்களுக்கு உள்ளே இருந்த அந்த பட்டனை வந்து நீங்கள் தட்டி விட்டீங்க. அது ஆன் ஆயிடுச்சு. இப்போது அதுக்கப்புறம் அதை இன்னும் அக்ரவேட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் 1008 இன்டர்வியூஸ் அவரை கூப்பிட்டு வச்சு கலாய்க்கிறேன் பேர் வழி அவரை வந்து நீங்கள் வந்து அவரை இன்டர்வியூக்கு வந்து சின்ன சின்ன யூடியூப் சேனல்ஸோ ப்ரைவேட் சேனல்ஸோ எல்லாருமே கூப்பிட்டு பணம் கொடுத்து, நான் எனக்கு தெரியும் நல்லா பணம் கூட கொடுத்துருப்பீங்கன்னு, பணம் கொடுத்து அவரோட இன்டர்வியூவை வாங்கி கூட உட்காந்து அவரை கலாய்ச்சி எத்தனை இன்டர்வியூஸ் நான் பார்த்துருக்கேன். அந்த சர்க்காசம் இருந்திருக்கு அந்த இன்டர்வியூவர்ஸ் கிட்ட, எத்தனை சர்க்காசம். ஓ, நான் வந்து சிவாஜி அஜித் இவரை விட அஜித் விஜய்க்கெல்லாம் வந்து அப்புறம் நான் தான் இந்த ஃபீல்டில் காப்பாற்ற போறேன்ற. ஏங்க ஒரு நார்மல் பர்சனுக்கு புரியாதா? ஒரு நார்மல் பர்சன் அப்படி பேச மாட்டாங்கன்றது புரியாதா அவங்களுக்குலாம்?
அதுக்கு அவ்வளோ ட்ராலு, அவ்வளோ கமெண்ட்டு இம்மீடியட்டாக போட்டு தள்ளுறீங்க. இவன் யாருவன், அவன் யாருவன். சி, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிம். ஹீ இஸ் இன் தட் வேர்ல்ட். அதை வந்து மாற்றவே முடியாது. நீங்கள் ஆணி அடித்து நீங்கள் சொன்னீங்கனாலும் அவர் அவங்க மாற்றிக்க முடியாது. பிபி 9ல் பார்த்தீங்க நீங்கள், அவர் ஒரு கண்டஸ்டண்ட்டாக பார்த்தீங்க. எதுக்கு? ஹி வாஸ் அ கண்டஸ்டன்ட் ஹூ கேன் பி ட்ரால்ட், ஹூ கேன் பி மேட் ஃபன் ஆஃப். அதனால அதை கொண்டு வந்தீங்க. ஏன் பாதியிலே வெளியில் அனுப்பிட்டாங்க? ஏன் பாதியிலே அவர் எலிமினேட் ஆயிட்டாரு? அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு? நான் தான் வைரலாக இருந்தேன், நான் தான் அது பண்ணேன். He will believe that. He will believe that. அவரால் தான் அந்த ஷோ போச்சுன்னு அப்படி தான் சொல்லுவார். He is like that. That is his personality. நீங்க எல்லாரும் வந்து இல்லவே இல்லை, இந்த ஷோ போனதுக்கு வேற யாரோ ரீசன். யாரும் ரீசன் இல்லை. He has become, he is in this situation because of you all. ஒரு யூடியூப் சேனல்ஸ்ல வந்து ஒரு சர்க்காஸ்டிக்கா கொஸ்டின் கேட்டு ஒருத்தங்களை வந்து எந்த அளவுக்கு குறைச்சி இது பண்ண முடியுமா? See, he is not a person who is dangerous. இப்போ நான் சொல்றேன், I am not protecting him. He is not a dangerous person. He is of a different personality. அவர் அப்படி இருக்காரு. ஓகே, லெட்ஸ் கம் டு த ஃபேக்ட். இப்போ பிபியில் வந்து ஒரு நல்ல இன்சிடென்ட் ஒன்று சொல்கிறேன். ஒரு வீக்கெண்ட் எபிசோடில் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து வீக்கெண்டில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இவர் வந்து குழந்த மாதிரி இப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தார். அப்போ சொன்னார், சிரிக்காதீங்க திவாகர், எல்லாமே வந்து சிரிக்கிறது கிடையாது அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த டைம் அவர் வந்து சர்க்காஸ்டிக்காக வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தார். விஜய் சேதுபதி அவர்கள் வந்து வீக்கெண்டில் சர்க்காஸ்டிக்காக சொன்ன சில விஷயங்கள் வாட்டர்மெலன் திவாகருக்கு புரிகிற அளவுக்கு ஐக்கியூ இல்லை. அதனால அவர் சிரிச்சுக்கிட்டு இருந்தார். He didn't mean to smile. He is like that. He always thinks உங்களை நீ திட்டுங்களேன், நீங்கள் அவரை போய் திட்டுங்களேன், சிரிச்சுக்கிட்டே அந்த திட்டுறதையும் வந்து தன்னோட பாராட்டா ஏற்றுக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் அவர். இது வந்து வாண்டட்லி டெலிபரேட்லி ஹீ இஸ் டூயிங் சம்திங்ன்றது கிடையவே கிடையாது. ஹீ இஸ் மேட் அப் லைக் தட். அதுக்கு வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ அவரை வந்து அவருக்காக வந்து டிஃபெண்ட் பண்ணி பேசுறதுக்கோ இது வரைக்கும் நான் ஒரு பர்சன் பார்க்கல. மேபி அவருடைய ஃபேமிலி பர்சனோ இல்லை அவருடைய ஃப்ரெண்ட்ஸோ, அவர் கூட யாராச்சும் கலீக்ஸ் இருக்காங்களா, இல்லை அவங்க வீட்டில் அவங்க கல்யாணம் ஆயிடுச்சா, அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்களா, இல்லை சிங்கிளா, அவங்களோட சிஸ்டர் இருக்கா, பிரதர் இருக்கா, யாருமே இது வரைக்கும் டிஃபெண்ட் பண்ணதில்லை. தட் மீன்ஸ் திஸ் பர்சன் இஸ் அலோன். அவருக்காக பேசுறதுக்கு யாருமே இல்லை. மேபி அவர் கூட இருந்திருக்கலாம். இவருடைய இந்த பிஹேவியர், இவர் இந்த மாதிரி நடந்துக்கிறது வந்து அவருக்கு புரிஞ்சிக்காம நிறைய பேர் விலகியும் போயிருந்திருக்கலாம். இப்போ ஒருத்தங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா ஒருத்தங்க கண்டுபிடிச்சு கொண்டு போய் அதை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கூட்டிட்டு போகும்போது தான் ஒருத்தருக்கு வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ண முடியும். யாருமே இல்லைங்கிறப்ப அவங்களுக்கு யார் சுட்டி காமிக்கிறது, யார் சொல்றது? அது மாதிரி ஒரு பர்சன் தான் இவர். அப்போ இந்த பிபிலேயே வந்து பல நேரங்களில் அவருக்கு ஒருத்தர்கிட்ட தான் கான்ஃப்ளிக்ட் இருந்தது. ஏன்னா கானா வினோத் கூட அவர்கிட்ட மட்டும்தான் கான்ஃப்ளிக்ட். எதுக்கு அவருக்கு வந்து எப்பவுமே கான்ஃப்ளிக்ட் இருந்தது? ஏன்னா அவர் ஒருத்தர் தான் இவரை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பாக்கி எல்லாரும் வேணும்னே வந்து அவர் என்ன பண்ணுவாங்க, நடிச்சு காட்டுங்கண்ணா, நடிங்கண்ணா, நீங்க நடிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சர்க்காஸ்டிக்கா சொல்லுவாங்க. தட் வாஸ் நாட் டைரக்ட். நீங்க கேமரா முன்னாடி நடிங்க, நாங்க பாக்குறோம், நீங்க அப்படி பண்ணுங்க, இப்படி டான்ஸ் ஆடுங்க. வெளியில அது ட்ரால் ஆயிட்டு இருக்கிறதா அவருக்கு தெரியாது. அவர் அந்த ட்ராலையும் பாராட்டா தான் இன்னி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லா சர்க்காஸ்டிக் விஷயங்களும், எல்லா ட்ரால் பண்ற விஷயங்களும் he will take it as appreciation. That is what is திவாகர். அதை வந்து நாம புரிஞ்சிக்கலன்னா நம்ம முட்டாள். இன்னைக்கு நீங்க நேரா போய் நீ இல்லவே இல்லை, உன்னோட அந்த எண்ணத்தை நீ மாத்திரு, நீ என் தலைவன் அஜித் மாதிரி கிடையாது, மாத்திக்க மாட்டாரு. he is like that. ஸோ புரிஞ்சிக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக இப்போ வந்து சிடபிள்யூசியில் வந்து ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. என்ன நடந்துச்சு? சிடபிள்யூசியில் நடந்த பிரச்சனையில் வந்து ஓகே, கண்டஸ்டண்ட்டாக இவர் காமெடியனாக போயிருக்காரா, கோமாலியாக போயிருக்காரா, கண்டஸ்டண்ட்டாக போயிருக்காரா எனக்கு தெரியல. ஹி ஹஸ் கம் தேர். அங்கே வந்து கானா வினோத் இருந்திருக்காரு. ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. ப்ளஸ் புகழ் இருந்திருக்காங்க, மாக்காப்பா இருந்திருக்காங்க. எனக்கு புகழையும் தெரியும், மாக்காப்பாவையும் தெரியும், அந்த ஷோவையும் தெரியும், அந்த ஷோவோட கான்செப்டும் தெரியும். மேக்சிமம் பிபியா இருந்தாலும் சரி, சிடபிள்யூசியா ஒரு மாக்கிங், ஒரு ட்ராலிங், ஒருத்தர் கிண்டல் பண்ணி பேசிக்கிற ஒரு ஷோ தான். மோர் ஆஃப் குக்கிங், மேக்சிமம் ஆஃப் கிண்டல் தான் இருக்கும். அதை நம்ம ஒரு என்டர்டெய்னிங்காக அது வந்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு போகிறோம்.
ஆனால் அது ஒரு சில பேர் மட்டும் எப்படியாவது கொஞ்சம் அப்படியே அஃபெக்ட் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அது எல்லா கண்டஸ்டன்ஸுக்கும் நடந்திருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் த ஷோ. அதை நம்ம யாருமே தடுத்து நிறுத்தவே முடியாது. ஸோ இந்த ஷோவில் வந்து வரும்போது என்ன ஆயிருக்குதுன்னா, வந்து எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும், வீடியோவில் சொல்லப்பட்ட வரைக்கும், அதை வச்சு நான் சொல்கிறேன். ஆக்சுவலி நடந்தது என்னன்னு தெரியாது. நான் புகழ்கிட்டையும் பேசலை, மாக்காப்பா யார்கிட்டையும் நான் பேசலை. பேசும்போது இவர் ஏதோ நிஷா கிட்ட ஏதோ சொல்லியிருக்கிறாரு, அதை வந்து தவறா இருக்கு அப்படின்னு சொல்லி கானா வினோத் சொல்லியிருக்கிறாரு. உடனே வந்து அந்த இடத்துல ஒரு கைகலப்பு ஏதோ நடந்திருக்கு, இவங்க போட்டு அடிச்சிருக்காங்க. ஓகே, கானா வினோத் வந்து இது சொன்னதுலயும் தப்பு இல்லை, இவரோட பிஹேவியரையும் நான் வந்து கரெக்டுன்னு நான் சொல்லலை. அதே மாதிரி அவரை ஏதாவது ஒரு பொருளால் அடிச்சிருக்காங்கன்னா அதுவும் நான் கரெக்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாமே தப்பு தான். ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் திவாகர், ஜஸ்ட் பிகாஸ் ஹி டசன்ட் ஹாவ் எனிபடி, ஜஸ்ட் பிகாஸ் ஹி இஸ் அ ட்ராலிங் பர்சன், அவர் என்ன வேணா பேசலாம், அவர் என்ன வேணாலும் பண்ணலான்றது கிடையாது. அவரோட உரிமை இருக்கு. அவர் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாரு. ஓகே, அதை தப்புன்னு யாரால சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. ஒருத்தவங்களை அடிச்சிருக்காங்க, அவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாரு. ஈவன் த போலீஸ் பீப்புள், நீ வந்து யாரா இருந்தாலும் சரி, நீ வந்து பெரிய பணக்காரனோ ஏழையோ பெரிய செலிபிரிட்டியோ கம்மி செலிபிரிட்டியோ அதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா, எஃப்ஐஆர் போட்டீங்கன்னா கூப்பிட்டு விசாரிக்க தான் செய்வாங்க. நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, யூ ஹாவ் டு கோ அண்ட் ஆன்சர். ஓ, நான் வந்து இந்த நியூ இயர் அதுவுமா நான் வந்து இந்த இடத்துல வந்து நிக்க வேண்டிய கட்டாயம்னா இது ஏன்? சி, யூ ஆர் கிவன் சோ மச் ஆஃப் ஃப்ரீடம் டு ட்ரால் எனிபடி, டு கமெண்ட் எனிபடி. அப்படி இருக்கும்போது ஒரு பர்சன் வந்து அதை டிஃபெண்ட் பண்ணி பேசும்போது கஷ்டமா இருக்குது இல்லையா? ஸோ வி டோன்ட் நோ த ஆக்சுவல் ஃபேக்டர். திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த ஷோ. இது காமெடிக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதுல. ஸோ ஹி ஹஸ் கான் டு த ஸ்டேஷன். அதுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு விஷயம் கிடைக்கல. இப்போ அந்த ஒரு விஷயத்துல என்ன ஆக்சுவலா நடந்ததுன்னு தெரிஞ்சிக்காம எல்லா சேனல்ஸும் வந்து அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் ஹீ இஸ் பீங் டார்ச்சர்ட். நான் இப்போ இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தா, அவர் கேமராவை பிடுங்குறாரு, போறாரு, அவர் கத்துறாரு, என்னை காப்பாத்துங்க. எனக்கு புரியுது அங்க இடத்துல என்ன சுச்சுவேஷன் நடந்திருக்கும். நீ ப்ரொவோக் டிவினா என்ன? ப்ரொவோக்கிங்க்கு அர்த்தம் நான் சொல்லி வந்து புரிய வைக்க வேண்டியதில்லை. ப்ரொவோக் டிவி வந்து ஒருத்தங்களை வந்து வேணும்னே நோண்டி வந்து அவங்கள வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி அவங்க வாயை பிடுங்கிறது தான் ப்ரொவோக் டிவி. நான் ரொம்ப கலோக்கியலா இந்த மாதிரி சொல்றேன் நான் உங்ககிட்ட. ஓகே, தட் இஸ் வாட் திஸ் சே. ப்ரொவோக் அப்படின்ற பேர் வச்சிருக்கிறதே அதுதான். யூ ஹாவ் சீன் ஆல் த இன்டர்வியூஸ் இன் தட். மோஸ்ட்லி வந்து இட் வில் பி லைக் மோர் ஆஃப் ப்ரொவோக்கிங் பர்சன்ஸ். அப்படி ஒரு சேனல் நேம் வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த டிவியில வந்து இந்த ப்ரொவோக் சேனல்ல வந்து இவரை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்க ஒரு செலிபிரிட்டி இப்போ எங்களை இன்டர்வியூக்கு எடுக்க வராங்கன்னா நாங்க கிளியரா சொல்லிடுவோம் எதை பத்தி நாங்க பேசுவோம், எதை பத்தி பேச மாட்டோம் அப்படின்றத நாங்க முன்னாடியே நாங்க சொல்லிடுவோம். நம்ம சொல்றத முன்னாடியே கேட்டும் வச்சுப்பாங்க. தே கிவ் ஆல் கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட். ஒரு யூடியூப் சேனல் நம்ம கிட்ட பேசும்போது என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கும், என்ன கான்டென்ட் நீங்க பேச போறீங்க, எதை பத்தி கொஸ்டின் கேட்பீங்க. சார் இந்த மாதிரி வந்து இந்த ஃபேமிலி பிரச்சனை அதை பத்தி பேச வேண்டாம் சார், இந்த கிசு இருக்குல்ல அதை பத்தி பேச வேண்டாம். நம்ம சொல்லும் போது நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அதை பத்தி பேச மாட்டாங்க. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, அவரை கூட்டுட்டு போய் உட்கார வச்சு இன்டர்வியூ பண்றேன்னு உட்கார வச்சு அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம், அவர்கிட்ட சொல்லப்படாத ஒரு விஷயம், நீங்க சொல்லிருக்கலாமே முன்னாடியே, நீங்க அக்ரிமெண்ட் ஒன்று போடுங்க, நாங்க இதெல்லாம் கேட்போம் அப்படின்னு சொல்லி கேளுங்க. கேட்டுட்டு நீங்க கொண்டு போய் நீங்க கேமரா முன்னாடி உட்கார வைக்கீங்க. கேமரா முன்னாடி நீங்க வந்து திடீர்னு நிஷாவை பத்தி நீங்க கேக்குறீங்கன்றப்போ he is not at all in his world. அவரை வந்து டிஃபென்சிவா தான் பிஹேவ் பண்ணுவாரு அந்த இடத்துல. அந்த இடத்துல நீங்க வந்து கேமராவை காமிச்சு பண்ணும்போது he started to be defensive. அது கை கிளப்பு ஆச்சு, கேமராவை பிடுங்கினாரு, எல்லாம் பண்ணாரு. இது ஒரு தடவை ரெண்டு தடவை, இதுக்கு முன்னாடி பல தடவைகள் இந்த மாதிரி யூடியூப் சேனல்ல அவருக்கு நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு, நிறைய சண்டைகள் நடந்திருக்கு. இன்னமும் அவர்கிட்ட எதையாவது ஒன்று போய் கூப்பிட்டு நம்ம இன்டர்வியூ பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க. My personal request to all people YouTube channel, include whoever is in CWC, இது புகழுக்கோ மாக்காப்பாக்கோ எல்லாருக்குமே நான் வந்து இது ஒரு மெசேஜா நான் ஒன்று சொல்றேன். You all are in an understanding position. Okay. ஒருத்தர் வந்து புகழை விட நான் எனக்கு வந்து நிறைய புகழ் இருக்குன்னு சொல்லும் போது உங்களுக்கா அது புரியலையா? See, something which is not actually true, one person is speaking என்றப்போ
உங்களுக்கா அது புரியலையா? ஏன் இப்படி ஒரு 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 மனுஷன் பேச முடியும் அப்படின்னு பேசும்போது மாக்காப்பா வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன்னா உடனே ஒரு ஒரு ட்ரால் ஃபேக்டர் ஆகுது. ஓ அப்போ இவர் வந்து ரொம்ப பேபியா அப்படின்னு. ஏன் அவரோட உருவத்தை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹீ கான் பி யங்கர் தேன் மாக்காப்பா அப்படின்றது தான். இட்ஸ் அ ட்ரால் ஃபேக்டர். ஹீஸ் அ ட்ரால் ஃபேக்டர். அவர் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் மக்களுக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வண்ணாந்து படுத்து உட்காந்து சேனல் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் அவங்க எல்லாருக்கும். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட் பர்சன். ப்ளீஸ் லீவ் ஹிம் அலோன். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் ஹி ஹேஸ் இஷ்யூஸ், ஹி ஹேஸ் ப்ராப்ளம். ப்ளீஸ் டோன்ட் ட்ரிகர் ஹிம். ட்ரிகர் பண்ண வேண்டாம். உங்களுக்கு வேண்டாமா விலகி இருங்க. அவருக்கு வந்து எப்போ வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னா அவர் சொல்கிறத எதையுமே பர்சனலாக எடுத்துக்காதீங்க. பர்சனலாக எடுத்துக்காத வரைக்கும் உங்களுக்கு எந்த விஷயமும் உங்களுக்கு அஃபெக்டே ஆகாது. யூ லைக் ஹிம். அவர் பண்ணுற டான்ஸ் இதெல்லாம் காமெடியாக இருக்கா, ஃபன்னாக இருக்கா, என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, என்ஜாய் பண்ணுங்க. அது போதும். ஓகே, நீ பண்ணுறது எனக்கு பிடிக்கல, நீ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, சர்க்காஸ்டிக்காக பண்ணுறது, வேணும்னே வியூஸ்க்காக வேண்டி வர போய் கூப்பிட்டு கேள்வி கேட்கறது, யூ மேட் ஹிம் அ பிக் பர்சன். நீங்களே அவரை வந்து ட்ரால் பண்ணி கீழே தள்ளிடாதீங்க. இந்த உலகத்தில் வந்து ஒரு சின்ன குழந்தைய ரேப் பண்ணவன் வாழறான். ஓகே, ஒரு பொண்டாட்டி இழுத்து போட்டு குடிச்சிட்டு அடிக்கிறவன் வாழறான். ஊரில் இருக்கிறவங்க அத்தனை பணத்தையும் வந்து ஏமாத்திட்டு இருக்கிறவன் வாழறான். கொலை பண்ணுறவன் வாழறான். ஃப்ராடு பண்ணுறவன் வாழறான். ஒருத்தரை ஏறி மிதிச்சுட்டு முன்னேறிட்டு இருக்கிறவனுங்க வாழறானுங்க. வாட் இஸ் ஹீ? இவர் என்ன உங்களுக்கு டேஞ்சரஸாக தோணுது? தான் ஒரு பெரிய ஆக்டர்னு நினச்சிட்டு இருக்காரு. இருந்துட்டு போட்டுமே, என்ன தப்பு? ஒரு வேணும்னா ரசிங்க, இல்லைன்னா மாற்றிட்டு போங்களேன். அதை விட்டுட்டு அவரை எதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு டார்ச்சர் பண்ணி இவ்வளோ இழிவுபடுத்தணும்னு எனக்கு புரியல. எனக்கு ஐ டோன்ட் நோ அபவுட் அதர்ஸ். நார்மல் மக்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு ட்ரை டு நோ ரெஸ்பெக்ட் ஹியூமன். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் எல்லாருக்கும் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. எல்லாருக்கும் கோவம் வந்தால் வேற மாதிரி பிஹேவ் பண்ணுறோம். யாரும் யோகியம் கிடையாது, யாரும் நார்மல் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு 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 பாஸ்ட் இருக்கு. நம்ம எல்லாரும் வந்து அந்த பாஸ்ட்டை ட்ரிகர் பண்ணும்போது நமக்கு கோவம் வேற மாதிரி வரும். அந்த அந்த கிராஃப் லெவல் மேலே கீழே இருக்கும், அவ்வளோதானே தவிர மற்றபடி வந்து we all are having some problem. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கே தெரியும் நம்ம ஒரு 4 பேர் முன்னாடி எப்படி பிஹேவ் பண்ணுறோம், தனியாக நம்ம பொண்டாட்டிகிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ப்ளீஸ் ட்ரை டு ரெஸ்பெக்ட். இதை இனி வந்து இந்த ஒரு விஷயமா, இது ஒரு ஒரு பெரிய விஷயமா கொண்டு போக வேணாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ரிக்வெஸ்ட். வி ஆர் இன் அண்டர்ஸ்டாண்டிங் பொசிஷன். நம்ம வந்து ஒருத்தருடைய நிலைமையை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு அறிவாற்றலோடு இருக்கிறோம். அவர் வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரா, சம்பாதிச்சுட்டு போட்டுமே, கொஞ்சம் பாப்புலராக இருந்துட்டு போகட்டுமே. யாருக்கு என்ன வந்து பிரச்சனை ஆக போகுது? இதனால ஒன்றுமே இல்லைல்ல. நம்மளால் ஒருத்தங்களை வாழ விட முடியாதா இவ்வளோ பெரிய உலகத்தில்? தட்ஸ் இட். இதை தான் சொல்லணும்னு நினச்சேன் நான். ஸோ ஹீ டசன்ட் ஹாவ் அ ஃபேமிலி. நீங்கள் BB9 பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவில் வந்து ஃபேமிலி, ஊர், உலகம் எல்லாத்தையும் காமிப்பாங்க. அது கூட அவருக்கு காமிக்கல இல்லையா? ஐ ஃபீல் வெரி சிம்பத்தட்டிக் டுவர்ட்ஸ் ஹிம். பட் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் அவரை வந்து அவர் செஞ்ச விஷயங்கள் அத்தனையும் நான் வந்து நியாயப்படுத்தியே நான் பேசலை. சில விஷயங்கள் லிமிட் மீறி போகிறாரு தான். ஆனால் அதை எல்லாமே வந்து அவருடைய சென்ஸில் பண்ணியிருக்காரு அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. தேர் இஸ் சம் அதர் ஃபேக்டர்ஸ் விச் இஸ் ட்ரிகரிங் ஹிம். ஸோ அதனால் ப்ளீஸ் டூ அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள் அண்ட் டேக் கேர் ஆல் ஆஃப் யூ. அவ்வளோதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, பாய். Anybody else? இப்போ என்ன பண்ணட்டீனோ ஷேரிங்? You can just end the session. Yeah, I'm going to end this session. உங்களுக்கு ஏதாவது வந்து questions ஏதாவது இருந்ததுன்னா you please post me, DM பண்ணுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், வேல்யூபிள் கொஷின்ஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் நான் வந்து ஸ்டோரிஸில் வந்து உங்களுக்கு அதுக்கான ஆன்சரை நான் போஸ்ட் பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ ஆல்.
எவ்வளோ பேர் பார்த்தீங்க, நிறைய பேர் வந்திருக்கீங்க லைவ்ல. ஸோ ஸோ ஹாப்பி டு சி யூ ஆல். ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்துக்காக வந்து பேசியிருக்கேன். நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினச்சிருக்கேன். இது வந்து திஸ் இஸ் ஒன் திங். சோஷியல் மீடியா ஒருத்தங்களை வந்து தூக்கிட்டு போய் எங்கேயோ மேலே வைக்குது. இப்போது ரீசெண்டாக கூட இன்னொரு விஷயம் கூட சொல்லணும்னு இருந்தேன். இந்த மோனாலிசான்னு ஒரு பொண்ணு, அந்த மோனாலிசான்ற பொண்ணை வந்து எங்கேயோ கும்பமேளாவில் வந்து மணி வித்துட்டு இருந்த பொண்ணு. இன்றைக்கி அந்த பொண்ணோட லைஃப் எப்படி மாறிடுச்சு பாருங்கள். அந்த இன்னசென்ஸ் போச்சு. இந்த 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 பரந்த உலகம், சோஷியல் மீடியா உலகம், சினி உலகம் அப்படின்னு அதில் வந்துட்டு அந்த பொண்ணு என்னன்னா ட்ரால் பண்ணுறாங்க, எவ்வளோ பேசுகிறாங்க. அவளை சொன்னாலா என்னை பாப்புலர் ஆக்குன்ட்டு? இல்லையே, அவள் ஒன்றும் சொல்லலைல்ல. இன்றைக்கி அந்த பொண்ணு வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையில் எது உண்மை எது பொய், யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யாரை நம்பணும், யாரை கல்யாணம் பண்ணணும், யாரோட குடும்பம் பண்ணணும், அம்மா நல்லவங்களா, புருஷன் நல்லவனா, கட்டிக்கிட்டவன் நல்லவனா, இல்லை அந்த ப்ரொடியூசர் நல்லவனா, எதுவுமே தெரியாமல் அவசப்பட்டு இருக்கு அந்த பொண்ணு. அந்த பொண்ணு வந்து ஒரு அலிகேஷன் ஒன்று வச்சு அதை நம்புறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா யார் அலிகேஷன் வைக்கிறாங்களோ அது அந்த ஹையர் லெவலில் இருந்தாங்கன்னா அது நம்பிக்கை உண்டு, இல்லைன்னா அதுக்கான நம்பிக்கையே இருக்காது. நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து ஒருத்தரவங்களுக்கு பெரிய புகழ் கொடுக்குறீங்க. அந்த புகழ் கொடுத்துட்டு நீங்களே அவங்கள வந்து போட்டு மண்ணில் போட்டு புதைச்சிடுறீங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ தட். ஓகே, பாய். எண்ட் நவ் போகணுமா ஹீட்டினும்? எண்ட் நவ்